நான் இங்க வருவதற்கு முன்பே எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். நம்ம வேட்பாளருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. கருப்பையா அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஏன்னா இன்னைக்கு எதிர்த்து போட்டியிடுபவர்கள் எல்லாமே இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லை. இவர் இந்த மண்ணின் மைந்தர். உங்களுக்காக உழைக்க, உங்களுக்காக நல்ல ஒரு வேட்பாளரை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த திருச்சியில கொடுத்திருக்கார். திருச்சி என்றாலே இங்க இருக்கின்ற மலைக்கோட்டை, அதே போல ஸ்ரீரங்கம் கோவில், இன்னைக்கு இது பிரசித்தி பெற்ற ஒரு நகரம். மலைக்கோட்டையை மஞ்சள் கோட்டையாக மாற்றியவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் என்ற வரலாறு இருக்கு. எனவே நிச்சயமாக புரட்சி தலைவர் மதிய உணவு திட்டத்தையும், அம்மா அவர்கள் அம்மா உணவகத்தையும், கேப்டன் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் அன்னதானங்களை வழங்கிய மக்களுக்கு நல்லது செய்தவர். எனவேதான் நான் சொல்றேன், இன்னைக்கு 4 கட்சி கூட்டணி அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ எல்லாமே 4 எழுத்து. தேர்தல் முடிவு வருவதும் ஜூன் 4ஆம் தேதி. அதே போல இந்த கூட்டணி ஒரு ராசியான கூட்டணி என்று நீங்கள் அனைவரும் 19ஆம் தேதி சென்று 2வது நம்பர் பட்டன் இரட்டை இலை மாறிய 2வது நம்பர் பட்டனுக்கு கருப்பையா அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கிறேன். வெற்றியை தருவீர்களா? இரட்டை இலைக்கு வாய்ப்பு கொடுப்பீர்களா? கருப்பையா அவர்களுக்கு மாபெரும் சரித்திர வெற்றியை தருவீர்களா? அமோகமான வெற்றியை தருவீர்களா? உங்கள் குரலாக அவர் டெல்லியிலே ஒலிக்க செய்வீர்களா? கருப்பையாவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்றதை ஒத்துக்கிறீங்களா? ஏன் நான் கேட்கிறேன்னா, இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு கூட்டணியாக தான் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா? மின் கட்டண உயர்வு ரத்து செய்வோம் சொன்னாங்க, செய்தார்களா? இன்னைக்கு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, அதே போல பார்த்தோம்னா இன்னைக்கு அத்தனை விலைவாசி உயர்ந்துச்சு. பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு. தமிழகம் முழுவதும் இன்னைக்கு கஞ்சா விற்பனை அமோகமாக சென்று கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்வது இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே ரொம்ப சுலபமா நடந்துட்டு இருக்கு. இது போன்ற தண்டனையை மக்களாகி நீங்கள் எப்ப தர முடியும்? இந்த தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் சொல்வது போல ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலைக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்று அண்ணன் அவர்கள் சொன்னது போல உங்களுடைய ஒற்றை விரலால் 19ஆம் தேதி ஓங்கி அடைத்து இரட்டை இலைக்கு மாபெரும் வெற்றியை தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எஸ்டிபிஐ கூட்டணி தர்மத்தோடு ஒற்றுமையாக நாம செயல்பட்டால் நிச்சயமாக நாளும் நமது, 40ம் நமது, நாளை நமது என்ற சரித்திரத்தை இந்த தேர்தலில் இருந்தே உறுதியாக நாம தொடங்குவோம் என்பதை உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி உறுதியாகப்பட்டது. இவருடைய வெற்றியும் உறுதியாகிடுச்சு. எனவேதான் சொல்றேன், துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறிட்டாங்க. வரலாறு இல்லை. கேப்டன் எடப்பாடியார் 3 தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்துடன் கருப்பையா அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே மாபெரும் வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெற்றியை தருவீங்களா? கருப்பையாவை வெற்றி பெற செய்வீர்களா? படித்தவர், இளைஞர், இந்த மண்ணின் மைந்தர். அதனால அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த நிமிஷத்திலிருந்து கருப்பையாவை கூட்டணியை சேர்ந்த உங்க எல்லார் கையிலும் நான் ஒப்படைச்சிட்டு போறேன். அவருடைய வெற்றி உங்க ஒவ்வொருவருடைய வெற்றி. அவருடைய சகாப்தம் உங்களுடைய சகாப்தம். நாளை திருச்சி பார்லிமெண்ட் குரலாக டெல்லியிலே ஒலிக்க வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே அமோகமான வெற்றியை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.